வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். அரசியல் கட்சி தலைவர்களின் சுவாரஸ்யமான மேடை பேச்சுக்கள் அடங்கிய விறுவிறுப்பான தொகுப்போட திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 11 மணிக்கு வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில நாம சந்திச்சுட்டு வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நேயர்களே. இப்போ நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில இன்னைக்கு முதல்ல கேட்க போறது அமைச்சர் செல்லூர் ராஜுடைய பேச்சு தான். சமீபத்துல மதுரையில நடந்த அதிமுக வழக்கறிஞர் பிரிவு மாநாட்டுல கட்சியின் வழக்கறிஞர்களை உற்சாகப்படுத்துற விதமா அவர் பேசினதை இப்ப கேட்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதுகெலும்பு வழக்கறிஞர் பிரிவு, கழக அம்மாவுடைய வழக்கறிஞர் பிரிவு. இது நிமிர்ந்தால் கழக தொண்டன் நிமிருவான். கழக தொண்டனை காப்பலாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய நம் அருமை தம்பி உதயகுமார் அவர்கள், ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு தவக்க மைதானம் நிரம்பி வருகிறது கழக வழக்கறிஞர் பிரிவு என்று சொன்னார்கள். அம்மாவுடைய வழக்கறிஞர் பிரிவு என்ன சும்மா அதிர்வு இல்ல, மதுரை நமக்கு முன்னாலே யார் வந்தாலும் தூசிக்கு சமம். அம்மா சொல்லிவிட்டார், தொண்டன் தான் எனக்கு, தொண்டனுக்காகத்தான் நான், உங்களுக்காக நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வெற்றி என்பது கழக தொண்டன் தான் பெற்றுத்தரப் போகிறார் என்று நம் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் தாய். அந்த தாயின் நம்பிக்கையை காப்பாற்றுவோம், காப்பாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஒன்று சகோதரர்களே, இங்கே வந்திருக்கிற வழக்கறிஞர் பிரிவு சகோதரர்களே, உங்களிடத்தில் ஒன்றை மட்டும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மனித புனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்தவன் இறைவனாக இருக்கிறார். அவர் தொடங்கிய இந்த இயக்கம் அன்றைக்கு சொன்னார் ஒரு வரி, அழியாத வரி. கருணாநிதி ஒரு தீய சக்தி, அவனை அழிக்க வரை அண்ணா திமுக ஓயாது என்று சொன்னார். அதை நிறைவேற்றி காட்டியிருப்பவர் நம் தாய் புரட்சி தலைவர் அம்மா. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அங்கே முட்டைதான் வாங்கினான் கருணாநிதி. இந்த 2016 கருணாநிதியுடைய கட்சியும் கருணாநிதி குடும்பமும் அரசியலில் தான் பயன்படுத்துவோம். அது கம்பெனியாக போகிறது. அதுதான் நம் லட்சியம். அதற்காக கடமையாற்றுவோம். தாயுடைய செஞ்சோற்று கடனை நாம் நிறைவேற்றுவோம். அதுவரை சகோதரிகளே, எங்களுக்கு நீங்கள் அரணாக இருக்கு, உங்களுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம். கழகம் என்றைக்கும் முதல் பதவி வழங்குவது உங்களுக்கு தான். கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கழகத்திலே யாருக்கு பதவி இருக்கோ இல்லையோ, வழக்கறிஞர் பிரிவுக்கு தான் முதல்ல பதவி வழங்கி பாராட்டி போட்டுகிறவர் நம் தாய் புரட்சி தலைவர் அம்மா. இந்த இயக்கத்தில் இல்லை. அடுத்ததா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் துரைமுருகன் சமீபத்துல கோயம்புத்தூர்ல பேசினதை கேட்கலாம். வழக்கம் போல இந்த மேடையிலையும் அதிமுக அமைச்சர்களை கிண்டல் செய்ய அவர் தவறல. முதலமைச்சர் தான் முடியல, மற்ற மந்திரிகளாவது பதில் சொல்லுவார்களா என்றால், கேட்ட கேள்வி ஒண்ணு, படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறான், 8 பக்கம் 7 பக்கம் 4 பக்கம் படிக்கிறான். நான் இப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். உட்காந்து என்ன அவாரண்டா சாமி, அவாரண்டா. இது கேள்வி நேரம்டா, வியாசம் படிக்கிற நேரமா இது கேள்வி நேரம். அதுக்கப்புறம் கேள்வியும் முதல் அதுவும் பதில நேரா சொல்ல மாட்டான். இவன் கேள்வியை கேட்டவன் ஒரு கேள்வி பொறுத்த. இப்ப சொன்ன வடவெள்ளியில தண்ணி இல்லைன்னு இவன் எவனும் கேட்க போறது இல்லை. அதுல ஒண்ணு பாருங்க, இப்ப தண்ணி இல்லைன்றாரா, நான் நினைச்சேன் அதுக்கு ஒரு மந்திரி இருக்கு. ஆமா, எனக்கு ஆளுங்கெல்லாம் தெரியாது, ஒரு குத்து மதிப்பா தான் மந்திரி தெரியும். நான் தப்பா சொல்லல, எவனே தெரிய மாட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஆக்கலாம். மொட்டை அடிச்சு ஒரு நாளைக்கு வர்றான், பாதி மொட்டையில ஒரு நாள் வர்றான், குடி வச்சுட்டு வர்றான், ஏதோ ஒரு மாதிரியா வர்றான். எழுந்து பேசும்போது பக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர் இருப்பார், நம்முடைய சௌந்தரராஜ மார்க்சிஸ்ட்.
சார் இவர் யார் சார்? சார் 5 வருஷம் முடிய போகுது சார். மந்திரிகள் 5 வருஷம் முடிய போகுது சார் மந்திரிகளை சொல்லி அப்படின்னாரு. இவர் என்ன? இவர் தான் சார் என்ன பேர்? ஏதோ ஒன்று ஒரு மணிக்கு இருக்கட்டும். இவர் என்ன மந்திரின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, இவர்கிட்ட இலாக்காக்கள்லயே மொத்த இலாக்காவில் பாதி இலாக்கா இவங்கிட்ட இருக்கு. எப்படின்னு கேட்டேன். உள்ளாட்சி அது இது லா லான்னு எனக்கு ஐ வாஸ் லா மினிஸ்டர்லயே எனக்கு தெரியும்னு. லா மினிஸ்டர் இவர் தானா? ஓஹோ, அதான் இவ்வளவு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இவர் என்ன சார் ஹைகோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாரா கோயம்புத்தூர்லயா? அவர் சொன்னாரு, நீங்க ஒண்ணு லாவாக படிச்சிடும் சார், இந்த லாவே படிக்காதவன் சார். என்ன சார் சொல்றீங்க? என்ன லா காலேஜே போகாதவன் சார். அவர் எப்படியா லா மினிஸ்டர் போடுவாங்கன்னா போடுறாங்க. இந்த மாதிரி அக்கிரமத்தை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? லாவே படிக்காதவன், கிரிமினல் கோர்ட்டுக்கும் சிவில் கோர்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாதவன், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கும் சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கும் என்னன்னு தெரியாதவன், ஐபிசின்னா என்னன்னு தெரியாதவன், ப்ராசிக்யூஷன் என்னன்னு தெரியாதவன், ஒண்ணுமே அறியாதவனை இவர் கொண்டு போய் கொள்றாங்க. கிரிமினல் லாயர் அது ஒண்ணுதான், இவர் சிவில் லாயர். அப்படின்னா என்ன, இப்படின்னா என்ன சார்? ஹைகோர்ட் ஜட்ஜிகள்லாம் உட்காந்துருப்பாங்க சார் அந்த விழாவில். அந்த ஹைகோர்ட் ஜட்ஜிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. கீழே எமினன்ட் லாயர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய லாயர் உட்காந்துருப்பாங்க. பெரிய பெரிய லாயர்னா என்ன? அதாவது ஒருத்தன் சொன்னா, if there is no bad man, there could be no good lawyer. அதாவது கெட்ட மனுஷங்களே இல்லைன்னா பெரிய வைக்கல்களே கிடையாதுன்ட்டான். பெரிய வைக்கல உட்காந்துருப்பாங்க. அவ்வளவு பெரிய வைக்கல் ஜட்ஜிகள் மத்தியில் போய் கொஞ்சம் கூட தெரியாத ஒரு ஆளை போடுறமேன்னு போட்ட ஜெயலலிதா வெக்கப்பட்டிருக்கணும். இந்த இலாக்காவை ஏத்துக்கிற மந்திரி அதை விட நாக்கப்படி கிடையாது வச்சுட்டு எனக்கு தெரியாதுங்க, என்னை போட்டுறாதீங்கன்னு கேட்டு போயிட்டாங்க. இந்த பகுதியில் நாம முதல்ல கேட்க போறது, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கனிமொழி சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டப்போ பேசினதுல இருந்து ஒரு பகுதி. பிளாஸ்டிக் சேர் கொண்டு வந்து போட்டு படிகள் அதை ஏறிதான் பஸ்ஸுக்குள்ள ஏற வேண்டியதா இருக்கு. ஏதோ ஒரு படம் வந்தது வாட்ஸ்அப்ல, அதுல பார்த்தா அங்க உட்கார்ந்து டிரைவருக்கே சீட் இல்லை. அவர் ஒரு பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார்ந்து வண்டி ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு மழை காலத்துல கொடை பிடிச்சிக்கிட்டு பஸ் ஓட்டிட்டு போறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துகளின் நிலை. யாரா இந்த கவர்மெண்ட்ல இந்த அரசாங்கத்துல என்னைக்காவது ரோடு போட்டு பார்த்திருக்கீங்களா? ரோடு போட்டு பார்த்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு ரோடாவது போற மாதிரி. இப்ப நிறைய பெண்கள் வண்டி ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, ஸ்கூட்டர் ஓட்டுறீங்க, ஸ்கூட்டி வச்சிருக்கீங்க. ஆனா வண்டி ஓட்டிட்டு போற நிலைமையில இருக்கு பஸ், அங்க இருக்கக்கூடிய சாலைகள். எத்தனை இளைஞர்கள் இந்த மது பழக்கத்துக்கு குடி பழக்கத்துக்கு அடிமையாகி தங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போய் உயிரே போகக்கூடிய நிலை. அவங்களை நம்பி திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பல இளம் பெண்கள் கையில ஒரு குழந்தையோட 2 குழந்தையோட அவர்கள் விதவைகளாக வாழ வழியின்றி இருக்கக்கூடிய நிலை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகு இந்த மதுக்கடைகளை மூடுங்கள் என்று தமிழ்நாட்டு மக்கள் பொதித்தெழுந்து போராடக்கூடிய நிலைமை வந்த பிறகு பெண்கள் எல்லா ஊர்லயும் உங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன? இந்த டாஸ்மாக் கடையும் மதுக்கடையும் மூடணும் மூடுறாங்களா? இல்லை. அதை பத்தி இந்த அரசாங்கம் அது மட்டும் இல்ல, மூடாம இருக்கிறது மட்டும் இல்லை. தளபதி அவர்கள் சட்டமன்றத்திலே கேட்கிறார், அமைச்சரை பார்த்து, நத்தம் விஸ்வநாதன் அவர்களை பார்த்து கேட்கிறார், இந்த மதுக்கடைகளை நீங்க மூடுவீங்களா மாட்டீங்களா? இவ்வளவு பேர் போராடுறாங்களே,
என்று கேட்கும் பொழுது அதற்கு பதில் சொல்றார் அமைச்சர், நாங்கள் யோசிச்சு பார்ப்போம், இல்லைன்னா ஒரு முடிவு எடுத்து பதில் சொல்கிறோம், எதுவும் இல்லை, நாங்கள் மூட மாட்டோம். ஒரு அமைச்சர் இவ்வளவு மக்கள் கோரிக்கை வைத்த பிறகு, போராடிய பிறகு ஒரு அமைச்சர் சொல்றாரு, நாங்க மூட மாட்டோம், எங்களுக்கு 30,000 கோடி நஷ்டம் வந்துடும். நான் கேட்கிறேன், நீங்க அரசாங்கத்தை நடத்துறீங்களா, இல்லைன்னா ஒரு நிறுவனத்தை, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலையை நடத்துறீங்களா? இதுவரை கூட்டணி தொடர்பா எந்த முடிவும் சொல்லாத பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் வர இருக்கிற தேர்தலுக்கு அடுத்த தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம்னு உறுதியா சொல்றாரு. கேட்கலாம். பாரதிய கட்சி தனித்து போட்டியிட்டால் என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கிற போது நான் உள்ள சொன்னேன், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் தனித்து போட்டியிடுவார்கள் என்று சொன்னால் அது குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய முதல் ஆளாக நான் இருக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவதற்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் 1962ஆம் ஆண்டு துவங்கி திராவிட முன்னேற்ற கழகம் இன்று வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட தனித்து போட்டியிட்டதாக சரித்திரமில்லை. 72ஆம் ஆண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பின்பாக இன்று வரைக்கும் அவர்கள் தனித்து ஒரு தேர்தலை சந்தித்ததாக சரித்திரமில்லை. ஆளுகின்ற கட்சியும் ஆண்ட கட்சியும் மற்ற கட்சிகளும் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் போது பாரதிய கட்சி மட்டும் தனித்திருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் இது இந்த காலம் கூட்டணியுடைய காலம். ஆகவே எங்களின் கூட்டணி வலுவாக அமைக்கும், தேர்தலை சந்திப்போம் என்று நான் சொன்னேன். அடுத்ததாக மற்றொன்றையும் சொன்னேன், இப்போது நாங்கள் கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாரதிய கட்சி தனித்து போட்டியிட்டு யார் கூடவும் கூட்டணி இல்லைன்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உறுதியா சொல்லி தன் கட்சி வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு வர்றாரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான். சமீபத்துல கடலூர்ல நடந்த கூட்டத்தில் அவர் பேசினதை கேட்கலாம். திமுக காங்கிரஸ் கூட்டணியை விமர்சிக்கிற அவரு மற்ற கட்சிகளையும் விமர்சிக்க தவறல. காங்கிரஸோட கூட்டணி சேராம போயிருவியோ நினைச்சிட்டு இருந்தேன். நீ போடு கூட, இந்த கோமாளி விஜயகாந்தையும் சேர்த்துக்கிட்டு போடு, நீ போடு கூட்டணி. வா வா, தமிழர் நிலத்துக்குள்ள என் தெருவுக்குள்ள எங்க ஆத்தாளா பொண்ணுகிட்ட வா. நீ எழுதி வச்சுக்க, காங்கிரசுக்கு நீ சீட்டு கொடுக்கிற, நீங்க கொடுக்கிற மொத்த தொகுதியிலையும் அத்தனை திராவிட முன்னேற்ற கழகம் உடன் பிறந்தவனும் எனக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க. அதே மாதிரி தேமுதிகவுக்கு கொடுக்கிற அத்தனை சீட்லையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தூய தமிழ் மறவர்கள் அத்தனை பேர் எனக்கு தான் ஓட்டு பண்ணுவான். எழுதி வச்சுக்கோங்க. நான் வெளியில இருந்து அவனை அடிப்பேன், அவன் உள்ள இருந்தே அவனை அடிப்பான். எழுதி வச்சுக்க. அவனுக்கு தெரியாதா? நீங்க தானே சொன்னீங்க 10 ஆண்டு கால பதவியில 9.5 ஆண்டுகள் முடிச்சு கீழே இறங்கும் போது ஈழ தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது காங்கிரஸ். இப்ப எல்லாம் நல்லதா பண்ணிருச்சா? எதுக்கு கூட்டணி? எதுக்கு கூட்டணி? விஜயகாந்த் மனைவி சொல்றா திமுக ரவடி கட்சி, இப்ப புனித கட்சி ஆயிடுச்சா? எப்படி? இனத்தை கொன்னவன் கூட நின்று துரோகம் செஞ்சவனை ஒன்னா சேர்ந்து வாரான். அன்னைக்கு ஊராம் தருவார் எடுத்து வெட்டணும், இன்னைக்கு நாமளே அருவாவும் கம்மும் வேணுமா தூக்கி முடிஞ்சா காங்கிரஸ் தேமுதிக சீட்டை குறைச்சு கொடுங்க, இல்லைன்னா அவ்வளவு எனக்கு லாபம். பாருங்க, அவர் ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க 90 விழுக்காடு எங்க கட்சியில இந்துக்கள்னு. இதுக்கு எங்க அண்ணன் சிவகராண்டி ஒண்ணும் பேசல, எங்க ஐயா வீரமணி ஒண்ணும் பேசல. 90 விழுக்காடுன்னு அது இன்னொரு பிஜேபியா? அது ஒண்ணுமே பேசல. 90 விழுக்காடு இந்துக்கள், இதான் நீங்க படிச்சு வந்தவங்க தெரியவா? இதுதானா? எப்படி? அம்மா ஜெயலலிதா காலையில செய்தித்தாங்க, அம்மா குடிநீர் மையம், அம்மா குடிநீர் திட்டம்.
இது என்ன புதுசா? அதான் 4 ஆண்டுகளா தெருவுக்கு 2 குடிநீர் திட்டம் இருக்கு டாஸ்மாக். அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது ஒண்ணுதான் இந்த அரசு பாஸ் மார்க்கே வாங்கிடுது. அம்மா குடிநீர் திட்டம். அப்ப இவ்வளவு காலமா தண்ணி குடிக்காம நல்லா என்ன பண்ணோம்? இப்பதான் குடிநீர் திட்டமே கொண்டு வராங்க. இப்பதான் அணைக்கு குறுக்க, ஆற்றுக்கு குறுக்க அணை கட்ட அடிக்கலாங்க. ஆற்றுக்கு குறுக்க எப்போ? அடுத்த மாசம் தேர்தல், ஆட்சி தேர்தல் அணைத்து போகுது அதிகாரம். இப்ப அம்மா அடிக்க நாட்டுறாங்க. எங்க? இங்க இருந்தபடியே. ஆறு எங்க இருக்கு தெரியாது, ஆறு எங்க இருக்கு தெரியாது. எல்லாம் காணொலி ஆட்சி இல்ல, இது காணொலி காட்சி. அமைக்க பொத்தாண்டே ஆட்சி. தலைவர்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் நிச்சயமா சுவாரஸ்யமா தான் இருந்திருக்கும். தேர்தல் நாள் நெருங்க நெருங்க இன்னும் சுவாரஸ்யமான அனல் பறக்கும் பேச்சுக்களை எல்லாம் உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. அன்பான வாக்காளர் பெருமக்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்